அண்மை செய்தி. தேர்தல் நெருங்கும் சூழலில் மிக தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டும் என நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், வணக்கம். அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான அந்த வியூகங்களை தொடர்ச்சியாக அமைத்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினத்தில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு அறிவுறுத்தல்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டது. குறிப்பாக 100 நாள் வேலை திட்டம் குறித்ததான அந்த 125 நாளாக மாற்றப்பட்டது குறித்த குறிப்பு மாவட்ட செயலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புத்தக வடிவில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேர்தல் நெருங்கும் சூழலில் மிக தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பூத் கமிட்டியாக இருக்கட்டும், அதே போல வீடுதோறும் இல்லங்கள் தோறும் சென்று மக்களை சந்திக்க வேண்டும். சந்தித்து திமுக ஆட்சியின் அவலங்களை தெருவுக்கு தெருவு எடுத்துரைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக அதிமுகவின் ஒரு வாக்கு கூட போகக்கூடாது என்று அவர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எங்கெல்லாம் அந்த வாக்காளர் பட்டியலை எடுத்து பார்த்து யாரெல்லாம் விடுபட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் நமக்கு தெரிந்தவர்களுடைய பேர் விடுபட்டிருக்கிறதோ அவர்களை எல்லாம் உடனடியாக சேர்க்க வேண்டும். அதற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும். இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வருவதற்கு முன்பாக அந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே போல ஐடி விங் தேர்தல் பணிகளை மிக துரிதமாக நடத்த வேண்டும். அதிமுக மீதான அவதூறுகளை திமுக வைக்கும் பொழுதோ அல்லது திமுக கூட்டணி கட்சிகள் வைக்கும் பொழுது அதற்கான சரியான பதிலடியை கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். அதே போல மாவட்ட செயலாளர்களிடம் ஒரு விவரம் என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த விருப்ப மனு பெறக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடைபெற்றது. 2 கட்டமாக நடைபெற்று கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் இந்த விருப்ப மனுவை அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த விருப்ப மனு அளித்திருக்கக்கூடிய ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 50 பேர் அளித்திருந்தால் அந்த 50 பேரில் 6 பேர் தகுதியான 6 நபர்களை மாவட்ட செயலாளர் பரிந்துரைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கூட்டணி விவகாரங்கள் குறித்து நான் பார்த்துக் கொள்கிறேன், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் பேசியிருக்கிறார். ஒற்றுமையோடு செயல்பட்டு இந்த தேர்தலை மிக முக்கியமாக நம்ம இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். நம்முடைய கூட்டணிக்கு பல்வேறு கட்சிகள் வரப்போகிறது. அதனால நீங்க அதை கவலைப்பட வேண்டாம் என்றெல்லாம் அவர் பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.